அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலுடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா டெய்லி ஒரு பிக் கொஸ்டின் அதில் போஸ்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் படித்து எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அப்படின்னா கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9.5 பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஃபினான்ஸ் அப்படின்ற டாபிக் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பப்ளிக் ஃபினான்ஸ் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், பாரோவிங் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்போ ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு அரசாங்கத்தோடைய வருமானம், செலவு, கடன் வாங்குறது எல்லாத்தையும் பற்றி டீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னென்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது. அண்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பாரோவிங் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு வருமானம், நம்ம பண்ணுற செலவு, நம்ம வாங்குகிற கடன், அந்த பணத்தை எப்படி நம்ம நிர்வகிக்கிறோம், அது மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இது எல்லாத்தையும் பற்றி டீல் பண்ணுறதா ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று பப்ளிக், இன்னொன்று ப்ரைவேட். பப்ளிக் அப்படின்றதுனாது கவர்மெண்ட்டோடையது, ப்ரைவேட்ன்றது ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, ஒரு தனிநபராக இருக்கலாம், அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஆர் ஃபண்டமெண்டலி சிமிலர் இன் நேச்சர் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் ஆன் வேரியஸ் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். சில விஷயங்கள் ரெண்டுமே சிமிலராக இருக்குது, சில விஷயங்கள் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. இப்போ அது என்னென்னன்றது நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக. தி சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஹேவ் பீன் எக்ஸ்பிளைன்டு பிலோ. அப்போ ரெண்டுக்கு என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கீழே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்க்குறோம். 9.5.1 ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேஷ்னாலிட்டி. ரேஷ்னாலிட்டி அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். போத் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரேஷ்னாலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எதுக்காக நான் பண்ணுவேன், ஒரு லாபம் நோக்கத்துக்காக தான் நான் அதை பண்ணுவேன். ஓகேவா? அந்த லாப நோக்கத்துக்காக நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் பகுத்தறியும் திறன். அப்போ இந்த பகுத்தறியும் அந்த திறனை வச்சு நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பப்ளிக் ஃபினான்ஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸ் ரெண்டுமே சிமிலர், ரெண்டுமே ஒன்று தான். போத் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரேஷ்னாலிட்டி. ரெண்டுமே ரேஷ்னாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேக்ஸிமைசேஷன் ஆஃப் வெல்ஃபேர் அண்டு லீஸ்ட் காஸ்ட் ஃபேக்டர் காம்பினேஷன் அண்டர்லை போத் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் வெல்ஃபேர், நலத்திட்டங்கள் அதிகமாக செயல்படணும், இன்னும் அதிகமாகணும். அடுத்து லீஸ்ட் காஸ்ட் ஃபேக்டர், ரொம்ப குறைவான விலையில் அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு நிறுவனம் என்னென்ன அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸ் ரெண்டுமே ஆசைப்படுவாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வெல்ஃபேர் அப்படின்றது கவர்மெண்ட் மக்களுடைய வெல்ஃபேரை பற்றி சிந்திக்கும், ப்ரைவேட் கம்பெனி அவங்களோட தன்னுடைய ஓன் வெல்ஃபேரை பற்றி சிந்திக்கும், அவ்வளோதான். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா லிமிட் டு பாரோவிங். ஓகே, both have to apply restraint with regard to borrowing. The government also cannot live beyond its means. There is a limit to deficit financing by the state also அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் நான் செலவு பண்ண முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோடைய ஒரு வருஷத்துக்கான அந்த பட்ஜெட் இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் போடுறாங்க அப்படின்னா அந்த 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் அவங்க செலவு பண்ண முடியும். 4 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட முடியாது. அப்போ இது மாதிரி இந்த செலவுன்னு வர்ற இடத்துல ரெண்டுமே சிமிலராக தான் இருக்காங்க. ரெண்டு இதுவுமே பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அவங்ககிட்ட எவ்வளோ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் அவங்க செலவு பண்ணிட முடியும். அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண முடியாது. அடுத்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை எப்படி அவங்க பயன்படுத்தலை, எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுலையுமே ரெண்டு பேர் சிமிலராக தான் இருக்காங்க. போத் தி ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் ஹேவ் லிமிட்டட் ரிசோர்ஸ் அட் தேர் டிஸ்போசல். ஸோ போத் அட்டெம்ப்ட் டு மேக் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ். அவங்ககிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ், எவ்வளோ வளங்கள் இருக்கோ அதை எப்படி நம்ம அறிவுபூர்வமாக எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அளவுக்கு அதிகமாக யாராலையும் யூஸ் பண்ணிடவே முடியாது. போத் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ரெண்டு பேருமே தான். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் டிபெண்ட்ஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி. அப்போ இந்த நிர்வாகம் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பப்ளிக் ஃபினான்ஸோ ப்ரைவேட் ஃபினான்ஸ் ரெண்டுமே இயங்கும். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை அப்படின்னா அங்கே சரியான லாபமோ வெல்ஃபேரோ எதுவுமே நடக்காது. இஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இஸ் இன்எஃபிஷியன்ட் அண்ட் கரப்ட் இட் வில் ரிசல்ட் இன் வேஸ்டேஜஸ் அண்ட் லாஸஸ். அப்போ
ஒரு இடத்துல கரப்ட் அப்படின்னு லஞ்சம் ஊழல் இது மாதிரியான விஷயங்களாக இருக்குல்ல, அதை வந்து கரப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் வந்து ஏதோ ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒன்று வேஸ்டஸ் இருக்கும், இல்லைனா வந்து லாஸஸ் இருக்கும். அது வந்து பப்ளிக்காக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், 2 பேருக்குமே அதே நிலமை தான். இது வரைக்கும் நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம். இப்போ 9.5.2ல் டிஸ்சிமிலாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். The government adjusts the income to the expenditure while individuals adjust their expenditure to the income அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னென்னா கவர்மெண்ட் அட்ஜஸ்ட்டு த இன்கம் டு தி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மெயினானது என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஆன இன்கம் வந்து அவங்க வந்து ஜெனரேட் பண்ண முடியும் கவர்மெண்ட்னால். இது அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கையில் எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மேக் பண்ணுவாங்க. இதை வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு செலவு இருக்குது அப்படின்றத தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் வந்து ரெடி பண்ணிக்கிடுவாங்க கவர்மெண்ட். ஆனால் ப்ரைவேட்டு எவ்வளவு இன்கம் இருக்கோ அதை வச்சு எக்ஸ்பெண்டிச்சரை மேக் பண்ணிக்கிடுவாங்க. இதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஃபினான்ஸ் இன்வால்வ்ஸ் ஸ்டிச்சிங் கோட் அக்கார்டிங் டு கிளாத் அவைலபிள், whereas public finance decides the cloth according to the need for the coat. இப்போ இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு கோட்டு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற துணியை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் ப்ரைவேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த துணி எவ்வளோ இருக்கோ அந்த துணிக்கு ஏற்ற கோட்டை வந்து தைச்சி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட்டு பாரோவிங். கடன் வாங்குறதுல டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும். என்னென்னு பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் கேன் பாரோ ஃப்ரம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அப்போ கவர்மெண்ட் நினச்சா யார்கிட்ட வேணுமானாலும் கடன் வாங்கலாம். இன்டர்னல் சோர்ஸ் என்னது, ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணி நம்ம மக்கள்கிட்டே வந்து கடன் வாங்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கலாம், மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். இது மாதிரி பலவேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது யாருக்கு, கவர்மெண்ட்டு கடன் வாங்குறதுக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஹவவர் இண்டிவிஜுவல் கேன் நாட் பாரோ ஃப்ரம் ஹிம்செல்ஃப். அப்போ இண்டிவிஜுவலுக்கு அவ்வளோ ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சோர்ஸஸ் வந்து கிடையாது. எதுக்காக கடன் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய சோர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து கிடையாது. தேர்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரைட் டு பிரிண்ட் கரன்சி. கவர்மெண்ட் நினச்சா கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அதை வந்து அப்போ அந்த இடத்துல என்னது ஒரு கரன்சி இப்போ க்ரியேட் ஆகுது, அந்த இடத்துல அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது எப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரி மானிட்டரிங்கும் வந்து பண்ண முடியும். ப்ரைவேட் வந்து அதை வந்து பண்ண முடியாது. ப்ரெசன்ட் வர்சஸ் ஃபியூச்சர் டெசிஷன்ஸ். த பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் மோர் involved with future planning and making long-term decisions. These investments could include building of schools, hospitals and infrastructures அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. The private finance makes financial decisions on projects with a short-term vision அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் விஷன் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து மேக் பண்ணுவாங்க. ஒரு ரோடு போடுறது, ஒரு ஸ்கூல் கட்டுறது, ஒரு காலேஜ் கட்டுறது, ஒரு ரயில்வே ட்ராக் போடுறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் 20 வருஷமாவது தாங்கணும். அதான் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஆனால் ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஃபினான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் விஷன், ஒரு குறுகிய காலத்துக்கு தான் வந்து அவங்களால பிளான் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோதான் பணம் இருக்கும். இது வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்சிமிலாரிட்டி. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ். த பப்ளிக் செக்டார்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் சோசியல் பெனிஃபிட் இன் தி எக்கனாமி. மக்களுக்கு நல்ல திட்டங்களை, சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான திட்டங்களை வந்து பப்ளிக் செக்டர் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டர் வந்து அவங்களுடைய சொந்த ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுறதுக்காக, ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதுக்காக அவங்களுடைய திட்டத்தை வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேற்றுமை. coercion to get revenue. The source of the income of a private individual is relatively limited while those of government is wide. அப்போ வருமானம் வர்ற அந்த சோர்ஸ் இருக்குல்லையா, எப்படி வருமானம் வருது அப்படின்ற அந்த இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரைவேட்டுக்கு வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் கேன் யூஸ் இட்ஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் வந்து அதோட அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அதிகமான இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும். ப்ரைவேட்டுக்கு வந்து அவ்வளோ பவர் கிடையாது. செவன்த் பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா எபிலிட்டி டு மேக் ஹியூஜ் அண்ட் டெலிபரேட் சேஞ்சஸ். ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். த பப்ளிக் ஃபினான்ஸ் ஹேஸ் தி எபிலிட்டி டு மேக் பிக் டெசிஷன்ஸ் ஆன் இன்கம். அப்போ கவர்மெண்ட் வந்து நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கமில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். திடீர்னு டாக்ஸேஷனை வந்து நம்ம 100% இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி 10 ரூபா டேக்ஸ் கட்டுறது நாளைக்கு 20 ரூபா கட்ட வச்சிடலாம். அது மாதிரி டக்குன்னு ஏதோ ஒன்று ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக் ஃபினான்ஸ்ஸாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் எஃபெக்டிவ்லி அண்ட் டெலிபரேட்லி அட்ஜஸ்ட் த ரெவன்யூ, பட் இண்டிவிஜுவல்ஸ் கேனாட் மேக்
சச் மாசிவ் டெசிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஃபைனான்ஸ் நினச்சா அவ்வளோ பெரிய ஒரு முடிவுகளை வந்து எடுக்க முடியாது, எடுக்கிறதுக்கான பவர்ஸும் வந்து அவங்ககிட்ட கிடையாது. அவ்வளோதான். அடுத்து வந்து 9.6 பார்க்குறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட். மாடர்ன் ஸ்டேட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுடைய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தால் அதை வந்து நம்ம மாடர்ன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா த மாடர்ன் ஸ்டேட் இஸ் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் நாட் ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. மக்களின் நலத்திட்ட உதவிகள் செய்கிற ஒரு நாடு தான் நல்ல நாடு. ஆனால் எது நல்ல நாடு கிடையாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு சர்வாதிகார ஒரு என்ன சொல்கிறது, அதான் சர்வாதிகார ஆட்சி நடத்துறது. நலத்திட்ட உதவிகளை எதுவுமே பண்ணாமல் மக்களை வந்து கண்டுக்கிறாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு சர்வாதிகாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாடர்ன் ஸ்டேட்டாக இருக்க முடியாது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான் மாடர்ன் ஸ்டேட்டாக இருக்க முடியும். ஓகே, தி ஸ்டேட் அஸ்யூம்ஸ் கிரேட்டர் ரோல்ஸ் பை கிரியேட்டிங் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஓவர்ஹெட்ஸ், என்ஷூரிங் ஸ்டெபிலிட்டி போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, கன்சர்விங் ரிசோர்ஸஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஸோ ஆன். அப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணணும், ஒரு நாடு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிங் எக்கனாமிக் அண்டு சோசியல் ஓவர்ஹெட்ஸ். எக்கனாமிக்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வைக்கணும், சமூகத்திலேயே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். என்ஷூரிங் ஸ்டெபிலிட்டி போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, ஒரு உள்நாட்டு விவகாரமும் உள்நாடு சார்ந்த வெளிநாட்டு விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். கன்சர்விங் ரிசோர்ஸஸ் ஃபார், இந்த வளங்களை வந்து பாதுகாக்கணும். எதுக்காக பாதுகாக்கணும், ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக வளங்களை வந்து பாதுகாக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மரங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, நமக்கு வந்து கல் இதெல்லாம் வந்து தேவைப்படுறதுனால மலைகளை வந்து உடைக்கிறோம். அப்போ மலைகளை உடைக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்துக்கு அதை விட்டு வச்சுட்டு நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அதுக்கு பேர் வந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ கவர்மெண்ட் மொத்தம் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3, 6, 8 ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் என்னது, ஆர்மி, பாதுகாப்பு, மிலிட்ரி இது மாதிரி சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது. The primary function of the government is to protect the people from external aggression and internal disorder. The government has to maintain adequate police and military forces and render protective services அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு அரசாங்கத்தோடைய தலையாய கடமை முதல்ல சொல்லக்கூடிய கடமை என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் தான். மக்களை வந்து எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வந்து தாக்கிடாமல் பாதுகாக்கணும். அதே மாதிரி ஒரு உள்நாட்டுக்குள்ளே ஏதோ வந்து போர் கலவரமும் வந்துடாமல் தடுக்கணும். இந்த எக்ஸ்டர்னல் அக்ரஷனை தடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ஆர்மி, மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இன்டர்னல் டிசார்டரை வந்து ஆகாமல் குறைக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா போலீஸ் இருக்காங்க. ஓகேவா, இது மாதிரியான விஷயங்கள் வந்து யார் என்ஷூர் பண்ணணும், ஒரு அரசாங்கம் தான் என்ஷூர் பண்ணணும் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, செகண்ட் வந்து ஜுடிஷியரி. இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து யார் தட்டி கேட்பாங்க அப்படின்னா ஜுடிஷியரிக்கு தான் அந்த பவர் இருக்குது. நம்ம அரசாங்கம் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ வேறு யாரோ கவர்னரோ யாரோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்னென்ன தட்டி கேட்குறது தண்டனை கொடுக்குற அந்த பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஜுடிஷியரி கிட்ட தான், நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. ரெண்டரிங் ஜஸ்டிஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ஆர் தி கன்சர்ன் ஆஃப் தி கவர்மெண்ட். அதையும் வந்து யார் பார்த்துக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும். ஒரு நாட்டில் ஜஸ்டிஸ், ஒரு நீதித்துறை வந்து சரியானதை இயங்கணும் அப்படின்னா அதை வந்து உறுதிப்படுத்துகிற வேலை யார் பண்ணணும் அப்படின்னா ஜுடிஷியரி தான் பண்ணணும். சில சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட சொத்து வழக்கில் கேஸு நடந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெலாம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி தான். அதுதான் வந்து என்னென்னா இந்த நீதித்துறை அப்படின்றது. சும்மா உங்களுக்கு சொல்லணுன்றக்காண்டி சொன்னேன். இட் ஷுட் ப்ரொவைட் அடிக்வேட் ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் டு ரெண்டர் ஜஸ்டிஸ் டு ஆல் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன். அப்போ ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும், மக்கள் எல்லாருக்குமே வந்து சமமான நீதி கிடைக்கிறதுக்கு யார் வழிவகுக்கணும் அப்படின்னா அந்த ஜுடிஷியரி, நீதித்துறை தான் வந்து வழிவகுக்கணும். அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து என்டர்பிரைசஸ். த ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் ஃபால் அண்டர் தி பர்வியூ ஆஃப் த மாடர்ன் ஸ்டேட். ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனி, ஏதோ ஒரு ப்ரைவேட் என்டிட்டி, அவங்க எல்லாரையும் வந்து ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற அந்த வேலையை வந்து யார் பார்க்கணும் அப்படின்னா அரசாங்கம் தான் வந்து பார்க்கணும். ஓனர்ஷிப் ஆஃப் செர்டைன் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் தம் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அப்போ ஒரு தொழில் வந்துட்டு நல்லபடியாக இயங்குறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக செயல்படணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து அந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சோசியல் வெல்ஃபேர். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு மேக் ப்ராவிஷன்ஸ் ஃபார் எஜுகேஷன், சோசியல் செக்யூரிட்டி, சோசியல் இன்சூரன்ஸ், ஹெல்த்,
சானிடேஷன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் இன் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ மக்களுக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் என்னென்னா வந்து கல்வி, அப்புறம் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு, அப்புறம் வந்துட்டு ஹெல்த்து, சானிடேஷன், இந்த இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப அடிப்படையான தேவைகள். இது எல்லாத்தையுமே வந்துட்டு யார் ப்ரொவைட் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்கு? நாட்டு மக்களுக்கு. அடுத்து 5th பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மாடர்ன் ஸ்டேட்ஸ் ஹேவ் டு பில்ட் தி பேஸ் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி பை கிரியேட்டிங் சோசியல் அண்ட் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. என்னென்னா நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்தாச்சு. ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், ரயில்வே ட்ராக் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து கட்டுற வேலை, அந்த கட்டுமான வேலைகள் வந்து யார் பார்த்துக்கிறணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிறணும். அதுவுமே வந்துட்டு மக்களுடைய சோசியல் வெல்ஃபேருக்காக தான். அடுத்த 6th பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி என்னென்னு பார்க்கலாம். the government has to administer fiscal policy and monetary policy to achieve macro economic goals. அப்போ ஃபிஸ்கல் பாலிசியை வந்து கவர்மெண்ட் தான் வந்து தீர்மானிக்குது. மானிட்டரி பாலிசியை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இயங்குகிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தீர்மானிக்குது. அது 2 பேரும் வந்து சரியாக செயல்பட்டுட்டு மேக்ரோ எக்கனாமிக் கோல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு 2 பேருமே வந்து வகுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா சோசியல் ஜஸ்டிஸ். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் growth ஆஃப் an economy, certain sections of the society gain at a cost of the others. The government needs to intervene with fiscal measures to redistribute income அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு இப்போ வந்து பொருளாதாரம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நல்ல பணக்கார மக்கள் இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து ஏழை மக்கள் இருப்பாங்க. அந்த பணக்கார மக்கள் வந்துட்டு ஏழை மக்களை சுரண்டி பொழைச்சி இன்னும் வந்து அவங்க வசதியாகிக்கிட்டே போயிடக்கூடாது. அப்போ எல்லாருக்குமே வந்து ஈக்குவாலிட்டி கிடைக்கணும், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யார் என்ஷூர் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் வந்து என்ஷூர் பண்ணணும். ஒரு பக்கம் தேஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு விட்டுறக்கூடாது. 2 பேரை வந்து ஒரு ஈக்குவிட்டி வந்து கொண்டு வரணும். அடுத்த லாஸ்ட்டில் வந்து கண்ட்ரோல் ஆஃப் மோனோபாலி பார்க்குறோம். மோனோபாலி அப்படின்னா ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து பிடிச்சி வச்சுருக்குது. இப்போ ஒரு ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ இல்லாத ஆளே கிடையாது, எல்லார் கையிலேயும் வந்து ஜியோ இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு என்ன வந்து மோனோபாலி ஆயிரும், ஜியோ வந்து ஒரு மோனோபாலி ஆயிரும், வேறு எந்த ஒரு நெட்வொர்க்குமே வந்துட்டு இருக்காது. அப்போ அது மாதிரி ஒரு விஷயம் வந்து அட்டைன் விட்டுறவே கூடாது. அந்த இது பண்ணுற வேலை யார்? கவர்மெண்ட் தான் அந்த இது பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இஸ் அனதர் ஈவில் டு பி கரெக்டட் பை தி கவர்மெண்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் என்னது? ஒருத்தர் கையிலே முழு எக்கனாமிக் பவரும் போயிடுது. அதுக்கு பேர் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது நடக்கக்கூடாது. அது நடக்க விடாமல் தடுக்கிறது யார்? கவர்மெண்ட் தான் வந்து தடுக்கணும். ஸோ த ஸ்டேட் இன்டர்வென்ஸ் த்ரூ கண்ட்ரோல் ஆஃப் மோனோபாலிஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசிஸ் டு கர்ப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. நடக்காமல் இருக்கிறது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சில ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து மேக் பண்ணணும். அது மாதிரியான சில பாலிசிஸில் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும். அதை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மோனோபாலி இருக்காமல் சரி பண்ணி விடணும். இன் ஃபைன் த ஸ்டேட் கேன் ப்ளே 3 kinds ஆஃப் ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அஸ் ஏ ப்ரொடியூசர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கவர்மெண்ட்டே வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணணும். அடுத்து வந்து ரெகுலேட்டர் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணணும். சிஸ்டம்னா என்னது? ஒரு நாட்டு நடக்கிற அரசாங்கத்தை வந்து அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுற இடத்துல வந்து இருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.